ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் உருளைக்கிழங்கும் போட்டு மசாலா ஃப்ரை பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்த் இந்தியன் டிஷ்ஷோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் உருளைக்கிழங்க பெரிய நான் இன்றைக்கி இது ரெண்டும் சேர்த்து மொத்தமாக 1/2 kg வரா மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். இது பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும், டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸும் இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணும்போது இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையானது கடுகு, ஜீரகம், மஞ்சப்பொடி, இது கரம் மசாலா கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக, ஓமம் கொஞ்சம், கார்லிக் 3 பல் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க, இது பிளெயின் சில்லி பவுடர், சால்ட்டு, தனியா, சாம்பார் பொடி, பெருங்காயம், எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். பேனில் 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா ஜீரகம் போடணும். இப்போது ஜீரகம் போட்டுருலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு. அடுத்தது ஓமமும் போட்டுருலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது பூண்டை போட்டுருலாம். உருளைக்கிழங்கு தான் வேகிறதுக்கு லேட் ஆகும். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கணும், கிறிஸ்பாக வரணும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க. இப்போது பீன்ஸையும் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதே மாதிரி வதக்கலாம். இதே மாதிரி வதக்கிட்டு உப்பு போடலாம். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சால்ட் போடலாம். சால்ட் போட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4-5 மினிட்ஸு நல்லா வேகணும். அதுவும் இல்லாமல் நடுவில் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து பாருங்கள், கிறிஸ்பியாக வரணும். நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, பார்த்து அப்பப்போ கலர விடும். சால்ட் போட்டு கலந்தாச்சு. இப்போ நான் கவர் பண்ணி வைக்கிறேன். 4 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டேன், நான் சிம்மில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு இதுவாக போடணும். மசாலா சாமான்லாம் போட்டோன்னா சரியாக இருக்கும். முதல் எடுத்த உடனே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி, அது பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 போட்டுருக்கேன். தனியா ஒரு 1/2, தனியாக 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், ப்ளெயின் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதில் தனியாத்தூள், மிளகாத்தூள், இதில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியா பொடி, உப்பு எல்லாம் போட்டாச்சு. நம்ம பெருங்காயமும் போட்டிருக்கோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் தான் கரம் மசாலாவும் சில்லி ஃப்ளெக்ஸும் போடணும். இப்போ இது பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கரம் மசாலா இப்போ போடக்கூடாது, போட்டிங்கன்னா கசப்பாயிடும். அதனால் லாஸ்ட்டில் போட்டு ஒரு வாட்டிக்கு வதக்கிட்டு எடுத்துடணும். மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போயாச்சு, நல்லா வந்திருக்கு. இப்போது சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதோட சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்ருங்க. அவ்வளோதான். அது முடிஞ்சுதுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். பீன்ஸு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுதான் அங்கே நல்லா இது பண்ணி கட் பண்ணும்போது நல்லா பார்த்து எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேக வைக்கும்போதும் தண்ணி போட்டுறாதுங்க. தண்ணி போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், அப்புறம் இதுவாகாது. அதே மாதிரி சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக வரும். இது எல்லாத்துக்குமே ரைஸு, ரோட்டி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.